ஹாப்பி நியூ இயர். ரொம்ப உங்கள பார்த்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இந்த 2025ஆம் வருஷம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில உங்கள பார்க்க கர்த்தர் செய்த கிருபைக்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில அ ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்த நான் வாசிக்கிறேன். ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும், காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உன்மேல் உதிப்பார், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். சரி, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இப்ப இந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு எப்பொழுது ஜெபம் பண்ணா அப்படியே நிறைவேறிடுமா? இந்த வாக்குத்தத்தம் தினம் இந்த வாக்குத்தத்தத்து மேல கையை வச்சு தினம் நம்ம ஜெபம் பண்ணா அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில அப்படியே நிறைவேறுமா? இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, சரவணா ஸ்டோர் போறீங்க. போய் ஒரு ஷர்ட் பார்க்குறீங்க. அழகான ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் பிடிச்சிருக்கு. உடனே அத எடுத்துட்டு வந்துர முடியுமா? அத அப்படியே எடுத்துட்டு வர முடியுமா? அப்படி வந்தா செக்யூரிட்டி புடிச்சிருவான். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஷர்ட்ல ஒரு பிரைஸ் டாக் போட்டிருப்பாங்க. ஒரு விலை. அ அது எவ்வளோ விலையோ அந்த விலைய குடுத்துட்டு தான் நீங்க வாங்கிட்டு வர முடியும். அப்ப அதே போல ஆண்டவர் பைபிள்ல இருக்க எல்லா வாக்குத்தத்தமும் ஒரு நிபந்தனை. இப்ப இந்த வாக்குத்தத்தத்த நம்ம சுதந்திரிக்கணும்னா, நம்ம ஒரு அதுக்கு அந்த நிபந்தனைய நம்ம நிறைவேற்றணும். அப்ப நம்ம அதுல என்ன நிபந்தனை இருக்கோ அத நிறைவேற்றும் போது தான் அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். நீங்க யூடியூப் எடுத்து படிச்சு பாருங்க. எல்லா சர்ச்லயும் வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஏன்னா அப்படி சொன்னா தான் நெறைய கூட்டம் வரும். ஆனா அந்த நிபந்தனை எதனால நம்மள ஆசீர்வதிப்பார் அது வந்து யாரும் சொல்றது கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கர்த்தர் நம்ம மேல உதிக்கணும் அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா, ஆனா நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு 3 காரியம் பார்க்க போறோம். முதலாவது உதிக்கும் கர்த்தர். 2வது உயர்த்தும் கர்த்தர். 3வது உபயோகப்படுத்தும் கர்த்தர். உதிக்கும் கர்த்தர், உயர்த்தும் கர்த்தர், உபயோகப்படுத்தும் கர்த்தர். இதெல்லாம் உண்மைதான். ஆனா நம்ம என்ன செய்யணும்? இந்த வாக்குத்தத்தம்லாம் நிறைவேறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்க்க போறோம். தி லார்ட் ஹூ ரைசஸ், தி லார்ட் ஹூ ரைசஸ், தி லார்ட் ஹூ யூசஸ். இந்த 3 காரியத்தை நீங்க பார்க்க போறோம். முதலாவது உதிக்கும் கர்த்தர், லார்ட் ஹூ ரைசஸ். இப்ப இந்த கர்த்தர் நம்ம மேல உதிக்கணும் அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு முந்தின வார்த்தை பாருங்க. இதோ இருள் பூமியையும், காரிருள் ஜனங்களையும் மூடும். அப்ப இருள், காரிருள் அப்படின்றதெல்லாம் ஒரு பாவத்தை குறிக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த பாவம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்ம மேல உதிக்க முடியாது. அப்ப கர்த்தர் நம்ம மேல உதிக்கணும் அப்படின்னா, இந்த நம்மள விட்டு பாவம் நம்மள விட்டு அகலணும். இந்த பாவமான வாழ்க்கை, அந்த பாவமான எண்ணம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கைய விட்டு போணும். அப்ப பாவத்த விட்டு நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். இப்ப இன்னைக்கு நான் என்ன சொல்லப் போறேன்? பாவம்னா என்ன? பேசிக் அடிப்படைனா பாவம்னா என்ன? அத விட்டு மனம் திரும்புறதுனா என்ன? அது 2 காரியத்த நம்ம செய்யும்போது, நிச்சயமா இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறும். முதலாவது பாவம் அப்படின்னா என்ன? பாவத்திலேருந்து மனம் திரும்புறதுன்னா என்ன? அதுதான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாவத்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கலாம். பாவம் அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத காரியத்த செய்றது தான் பாவம். நம்ம ஆண்டவர் எந்த சித்தம் இல்லையோ, அந்த காரியத்த நம்ம செஞ்சோம்னா, அதுதான் பாவம். அப்ப இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தேவன் செய்யின்ற சொல்ற காரியத்த நம்ம செய்யாம இருக்கிறது பாவம். அது மட்டும் இல்ல, தேவன் அ அ செய்யாதன்ற சொல்லியிருக்கிறத நம்ம செய்றதும் பாவம். இது புரியுதா நான் சொல்றது? இப்ப ஆண்டவர் செய்யின்னு சொல்றத செய்யாம இருக்கிறதும் பாவம். ஆண்டவர் செய்யாதன்னு சொல்லியிருக்கிறத செய்றதும் பாவம். அப்ப செய்யக்கூடாதவைகளை செய்றதும் பாவம். செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பதும் பாவம். ஃபர்ஸ்ட் வந்து செய்யக்கூடாதவைகளை செய்வது அப்படின்னா சின் ஆஃப் கமிஷன் சொல்லுவாங்க. அப்ப செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பது வந்து சின் ஆஃப் ஒமிஷன். இப்ப இந்த 2 காரியமும் செஞ்சாலும் பாவம். இதுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். நீங்க பைபிள்ல நிறைய வசனம் இருக்கும். நீங்க வீட்டுக்கு போய் வாசித்துக்கோங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் கொடுக்குறேன். எபேசியர் 4:28. அதுல என்ன சொல்லியிருக்கு? திருடுகிறவன் இனி திருடாமல் அப்படின்னு இருக்கு. அடுத்தது அதே அப்ப என்ன சொல்லியிருக்கு? திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப திருடுறது பாவம். அது என்னது? நம்ம செய்யக்கூடாதது. ஆனா அதே வசனத்துல கடைசியா என்ன சொல்லியிருக்கு? தன் கைகளினால்
நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அப்ப நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் காரியம் நம்ம திருடக்கூடாது. அது. 2வது என்ன பண்ண சொல்லியிருக்கு? வேலை செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. இப்ப இது ஃபர்ஸ்ட் இருக்கிறத செஞ்சாலும் பாவம். 2வது செய்யாம இருந்தாலும் பாவம். நான் சொல்றது புரியுதா? நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இருக்கு. அப்ப இன்னும் அதே அதிகாரத்திலே நீங்க 29ஆம் வசனம் படிச்சு பாருங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்ப கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசினா பாவம். அப்ப அதே வசனத்துல பாருங்க, அதையே கேட்கிற பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால், அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேச கடவுள். ஃபர்ஸ்ட் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அதே வசனத்துல என்ன இருக்கு? நம்ம வந்து கெட்ட வார்த்தை ஒருவேளை பேசாம இருக்கலாம். ஆனா என்ன சொல்லியிருக்கு? மற்றவருக்கு நல்ல வார்த்தையை பேசணும். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை பேசணும்னு இருக்கு. அப்ப நம்ம நல்ல வார்த்தையை பேசாம இருந்தாலும் அது ஒரு பாவம் தான். அப்ப கெட்ட வார்த்தை பேசினாலும் பாவம். கெட்ட வார்த்தை பேசாம இருக்கிறோம். ஆனா அதே நேரத்துல நல்ல வார்த்தையே நம்ம பேசல அப்படின்னாலும் பாவம். மத்தவங்க நம்ம பேசுற வார்த்தை மத்தவங்க ஆறுதல கொடுக்கணும். நம்ம பேசுற வார்த்தை மத்தவங்க புண்படுத்தக்கூடாது. நம்ம பேசுற வார்த்தை மத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷத்த கொடுக்கணும். அந்த மாரி வார்த்தைய பேசணும். அப்படி பேசாம இருந்தாலும் பாவம். அடுத்தது அதே அதிகாரம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனமும் 32ஆம் வசனமும். அதுல இருக்குது பாருங்க. கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவேளை நீங்க கசப்பு இல்லாம இருக்கலாம், கோவப்படாம இருக்கலாம், மூர்க்கம் இல்லாம இருக்கலாம், தூஷணம் செய்யாம இருக்கலாம், துர்க்குணம் செய்யாம இருக்கலாம். ஆனா அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, 32ஆம் வசனம். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம செய்யறதும் தப்பு. 2வது சொல்லியிருக்கு அதே நேரத்துல ஒருவருக்கு ஒரு எப்படி இருக்கணும்? தயவாயும் மன உருக்கமாயும் இருக்கணும். அப்ப நம்ம பாருங்க, நம்ம ஒருவேளை கசப்பு இல்லாம கோவம் இல்லாம இருக்கலாம் ஒருவேளை. ஆனா அடுத்தது எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? தயவாயும் மன உருக்கமாயும் இருக்கணும். அப்ப நம்ம எதை ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை செய்யக்கூடாது. அதே நேரத்துல எதை செய்யன்னு சொல்றாரோ அதை செய்யாம இருந்தாலும் பாவம். இது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அது போல வேதத்துல எத்தனையோ வசனம் இருக்கு. நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போய் உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்கத நம்ம என்ன பண்ணணும்? செய்யாம இருக்கிறதும் பாவம். அது இல்லாம ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யறதும் பாவம். இன்னொரு எக்ஸாம்பிள், சில காரியம்லாம் இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கு ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நீங்க வீட்டுக்கு போய் நல்லா தியானிச்சு பாருங்க. சிலதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஐயோ, இதெல்லாம் கூட ஒரு பாவமா? இதெல்லாம் ஒரு பாவமா? அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு பைபிள்ல எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாருங்க. எபிரேயர் 13, 16. அது என்ன எழுதிருப்பாங்க? அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். பாருங்க, இதை வந்து நம்ம செய்யாம இருந்தாலும் பாவம். பாருங்க, தேவன் பிரியமா இருக்கிற ஒரு பலி என்னன்னா நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும். இதை நம்ம செய்யாம இருந்தாலும் அது ஒரு பாவம். இதெல்லாம் நம்ம யோசிச்சே பார்த்துக்க மாட்டோம். இதெல்லாம் என்ன ஒரு பாவமான? அப்ப இதை நம்ம செய்யாட்டியும் பாவம். ஏன்னா அந்த பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறாராம். அப்ப தேவன் பிரியமா இருக்கிறத நம்ம செய்யலன்னா அதுவே ஒரு பாவம். அது மட்டும் இல்ல, நம்ம உபவாசம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சாப்பிடாம இருக்குது, நல்லா ஜெபம் பண்றது, அதுதான் உபவாசம் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படித்தானே? ஆனா ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. அதுல என்ன இருக்கு? உபவாசம்னா பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், அப்புறம் சிறுமியானவனை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் அல்லவும் எனக்கு உகந்த உபவாசம் இருக்கு. நம்ம உபவாசம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சாப்பிடாம இருக்கிறது தான் உபவாசம். ஆனா அப்படி இல்லை. நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது, சிறுமியானவங்களை நம்ம ஏற்றுக்கொள்வது, இதுதான் எனக்கு உகந்த உபவாசம் சொல்றாரு. நம்ம யாக்கோபு 1:7ஆம் வசனத்தை கூட வாசிக்கிறோம். விதவைகள் வந்து கஷ்டப்படுற உபத்திரத்துல அவங்க விசாரிக்கிறது, திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறது, இதுதான் எனக்கு முன்பாக மாசில்லாத தூய தேவ பக்தியா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, இதெல்லாம் நம்ம செய்யாம இருந்தாலும் அதுதான் அது பாவம். அது மட்டும் இல்ல, நிறைவேற்றப்படாத ஒரு பொருத்தனை இருந்தாலும் நம்ம சில சமயம் பொருத்தனை பண்ணிக்குவோம். ஆண்டவரே, நீங்க எனக்கு இது செஞ்சா நான் உங்களுக்கு இது செய்யறேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிக்குவோம். பொருத்தனை பண்ணிட்டு ஆண்டவர் இதை செய்யறாரோ செய்யலையோ, அதுக்கப்புறம் அந்த செஞ்சதுக்கு அப்புறம் அந்த காரியத்தை நம்ம அப்படியே மறந்துடுவோம். அந்த பொருத்தனை நம்ம நிறைவேற்றவே மாட்டோம். அதுவும் வந்து நியூ இயர் அப்ப நம்ம நிறைய பொருத்தனை பண்ணியிருப்போம், நிறைய தீர்மானம் எடுத்திருப்போம், ரிசல்யூஷன். ஆண்டவரே, நான் தினம் பைபிள் படிக்கிறேன்,
ஆண்டவரே தினம் ஜெபம் பண்றேன். ஆனா ஒரு ஜனவரி, ஒரு பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் அப்படியே அத மறந்துருவோம். அந்த பொருத்தனை நிறைவேற்றவே மாட்டோம். அப்ப ஆண்டவருக்கு நம்ம ஒரு பொருத்தனை பண்ணா, அத நிறைவேற்றணும். பிரசங்கில ஒரு வசனம் இருக்கு பாருங்க. உபாகமத்துல இருக்கு. "உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தால், அதை செலுத்த தாமதியாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அத செய்யலைன்னா அது உனக்கு பாவமாகும்." இத நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இது ஒரு பாவம்னு இருக்கு வேதத்துல. அப்ப நம்ம ஒரு பொருத்தனை பண்ணிட்டு செய்யாம இருந்தா அது ஒரு பாவம். ஒரு பொருத்தனையே பண்ணலன்னா பரவால்ல. பிரசங்கில இருக்கு, "நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும், நேர்ந்து கொள்ளாது இருப்பதே நலம்." பொருத்தனையே பண்ணாம இருக்கிறது நலம். ஒண்ணு பொருத்தனை பண்ணா அத செய்யணும். இல்லாட்டி பொருத்தனை பண்ணாமலே இருக்கணும். அப்ப அது ஒரு பாவம்னு இருக்கு. பாருங்க இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்துக்கவே மாட்டோம். நன்மை செய், தான தர்மம் செய், இது செய்யலன்னா ஒரு பாவம். உபவாசத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அது செய்யலன்னா பாவம். அப்ப நம்ம ஒரு பொருத்தனை பண்ணிட்டு அத நிறைவேற்றலனா அது பாவம்னு இருக்கு. சில சமயம் நம்ம மனச எதனால நிறைச்சு வச்சிருக்கோம்? சில சமயம் பாருங்க, ஆண்டவர் எதனால நிறைச்சுக்கணும்னு சொல்றாரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாருங்க. பிலிப்பியர் 4:8. பிலிப்பியர் 4:8ல ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டீர்கள். பாருங்க. அஹ் என்ன ஆண்டவர் சொல்றாரு? அஹ் எதை நம்ம சிந்திச்சு கொண்டிருக்கிறோமோ, அஹ் இந்த எது புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, அதையே தான் சிந்திக்கணுமா. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சிந்திச்சு கொண்டிருக்கோம்? அஹ் நம்ம மனசுல நல்ல வாட்ஸ்அப் எல்லாம் பாக்குறோமா, வீடியோ பாக்குறோமா, வேற எது எது கெட்டதெல்லாம், கெட்ட குப்பையெல்லாம் பாக்குறோமா, அதனால நம்ம மனசு சிந்திச்சுட்டு இருக்கோமா, இன்டர்நெட்ல இதெல்லாம் பாக்குறோமா. ஆனா ஆண்டவர் எதை நம்ம மனசுல சிந்திக்க சொல்லியிருக்காரு? அஹ் இந்த மாதிரி நல்ல காரியத்தை, அப்ப புண்ணியமானவைகள், ஒழுக்கமானவைகள், கற்புள்ளவைகள், அதை சிந்திக்காம நம்ம வேற எதான் நம்ம மைண்ட்ல போட்டுருந்தா அது நம்மளுக்கு பாவம். அப்ப எதெல்லாம் பாவம் நம்ம நினைக்காததெல்லாம் பாவம். அப்ப நம்ம இதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன். அது மாதிரி நீங்க உங்களை தியானிச்சு பாருங்க. நீங்க எதெல்லாம் வந்து என்னென்ன சிந்தனைனால உங்க மனசை நிரப்பியிருக்கீங்கன்னு. அது மட்டும் இல்ல, சில சமயம் பொதுவான நற்செயல்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசிக்க கடவுது. நம்ம செய்யற நற்கிரியை மற்ற மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்மளை பத்தி மத்தவங்க எப்படி சாட்சி கொடுக்குறாங்க? நீங்க அப்போஸ்தலர்ல பார்த்தா கொர்நேலியோ பத்தி ஜனங்க சாட்சி கொடுக்குறாங்க. அவர் எல்லாருக்கும் உதவி செய்வாரு. அவருக்கு எல்லாருக்கும் நன்மை செய்வாருன்னு. அது போல நம்மளை பத்தி மத்தவங்க சாட்சி கொடுக்குறாங்களா? ஐயோ இவன் வந்து நன்மை செய்யறவன், இவன் உங்களுக்கு உதவி செய்யறவன், இவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காங்கன்னு சொல்லி மத்தவங்க நமக்கு சாட்சி கொடுக்கணும். அப்போ நல்ல நற்சாட்சி. நம்ம இயேசு எதுக்காக சிலுவையில மரிச்சாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்காக, நம்மள வியாதியை சுகமாக்குறதுக்காக அப்படிதான் சொல்லுவோம். ஆனா பவுல் சொல்றார்கள், தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. டைட்டஸ் சாப்டர் 4 சாப்டர் 2:14. அது என்ன இருக்கு பாருங்க. தீத்து 2:14ல அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் என்ன பண்ணார்? நம்மை ஒப்புக்கொண்டார். நம்ம என்ன சொல்றோம்? நம்ம சகரம அக்கிரமங்கள் என்று மீட்க மட்டும் இல்லை, தம்முடைய சொந்த ஜனங்களாக மாற்றுறதுக்கு மட்டும் இல்லை. என்ன சொல்லியிருக்காரு? இந்த நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கம் உள்ளவர்களா இருக்கிறதுக்கும் ஆண்டவர் வந்து கல்வாரி சிலுவை மறிச்சாராம். இது நம்ம என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஆண்டவர் கல்வாரி சிலுவை மறிச்சதுக்கு காரணம் நம்ம என்ன பண்ணோம்? நற்கிரியை செய்யணும். அதுவும் ஒரு காரணம். அப்ப இதெல்லாம் செய்யலைன்னா பாவம். அப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பாவம் அப்படின்னா என்ன? அப்ப நீங்க வீட்டுக்கு போய் தியானிச்சு பாருங்க. இந்த வாக்குத்தத்தம் நம்ம மேல வந்து பலிக்கணும்னா, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா, நம்ம செய்ய வேண்டிய காரியம் இந்த பாவத்தை விட்டு என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்காததெல்லாம் சின்ன சின்ன பாவம். இதெல்லாம் விட்டு நம்ம மனம் திரும்பணும். இப்ப எல்லாரும் வாக்குத்தத்தம் அழகா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அது எதனால நமக்கு அந்த நிபந்தனை எப்படி நமக்கு நிறைவேற்றப்படும்ன்றது யாரும் சொல்றது கிடையாது. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினா முதலாவது இந்த புதிய வருஷத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? ஆண்டவரே நான் அந்த பாவத்தெல்லாம் விட்டு உங்கள்கிட்ட வருவேன்னு சொல்லி. எல்லாரும் இந்த தீர்மானத்தை எடுப்பீங்களா? அப்படி இந்த தீர்மானத்தை எடுத்தா நிச்சயமா இந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறும். இப்ப அந்த பாவத்தை விட்டு அதுல இருந்து நம்ம மனம் திரும்புறோம். இப்ப மனம் திரும்புறதுன்னா என்ன? பாருங்க, இதுக்கு முன்னாடி நான் எதெல்லாம் மனம் திரும்புதல் கிடையாதுன்னு ஒரு 8 காரியத்தை சொல்றேன். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எதெல்லாம் மனம் திரும்புதல் கிடையாதுன்னு. திங்ஸ் தட் ஆர் நாட் ரிப்பன்டன்ஸ்.
இதெல்லாம் மனம் திரும்புதல் கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அதுதான் மனம் திரும்புதல். அதுல பாருங்க, முதலாவது காரியம் உணர்ச்சி வசப்படுவது. எமோஷனல். ஒரு நல்ல ஒரு பிரசங்கத்த கேட்கிறோம். ஒரு ஆவிக்குரிய மீட்டிங் அட்டெண்ட் பண்றோம். அந்த வொர்ஷிப் கேட்கிறோம். அப்ப நமக்கு ரொம்ப நம்ம தொடப்பட்டுறோம். ரொம்ப தொடப்பட்டு சில சமயம் ஆண்டவர்ட்ட அப்படியே ஒப்புக் குடுக்குறோம். ஆண்டவரே என்னை ஒப்புக் குடுக்குறேன். சில சமயம் அழுது கண்ணீரோட நம்ம என்ன பண்ணுவோம்? ஒப்புக் குடுக்குறோம். அப்படி ஒப்புக் குடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அவ்வளவுதான். அப்ப அங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவர்ட்ட ஒப்புக் குடுத்தோம். வீட்டுக்கு வந்தோனே நம்ம வாழ்க்கை எதுவும் மாறாது. பழையபடி தான் இருப்போம். அப்ப அது ஒரு மனம் திரும்புதல் கிடையாது. அப்ப எமோஷனல் ஆகுறது, உணர்ச்சி வசப்படுறது மனம் திரும்புதல் கிடையாது. அப்ப மனம் திரும்புதல் என்னன்னா, நம்ம உணர்ச்சி வசப்பட்டா மட்டும் போதாது. நம்முடைய பாவத்த விட்டு முழுசா ஆண்டவர்ட்ட வர்றது தான் மனம் திரும்புதல். 2 நாளாகமம் 6:37 இது இருக்கு. நீங்க வீட்ல போய் வாசித்து பாருங்க. மனம் திரும்புதல்னா ஒரு ஒரு உண்மையா ஆண்டவர்ட்ட மனம் திரும்பி நம் பாவத்தை விட்டு ஆண்டவர்ட்ட போறது தான் மனம் திரும்புதல். அப்போ உணர்ச்சி வசப்படுவது, எமோஷனல் ஆவறது மனம் திரும்புதல் கிடையாது. 2வது வருத்தப்படுறது, இல்ல மனஸ்தாபம் மட்டும் படுறோம்ல, அது பாவம் கிடையாது. இப்ப நம்ம ஐயோ! நம்ம இது தப்பு பண்ணிட்டோமே! ஐயோ! இப்படி பண்ணிட்டோமேன்னு இப்ப என்ன பண்றோம்? சில சமயம் வருத்தப்படுறோம். ஐயோ! மனஸ்தாபப்படுறோம்ல, அது மனம் திரும்புதலே கிடையாது. ஏன்னா, வருத்தப்படுறது தப்பு கிடையாது. மனஸ்தாபப்படுறது தப்பு கிடையாது. படலாம். ஆனா, நீங்க 2 கொரிந்தியர் 7:10 பாருங்க. அ தேவனுக்கு ஏற்ற துக்கம் எப்படி இருக்கும்னா, ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்பலை உண்டாக்குகிறது. ஆனா லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கம்னா என்னது? ஜஸ்ட் மனஸ்தாபப்படுறது. அது மரணத்தை தான் உண்டாக்குதாம். அப்ப சும்மா ஒரு மனஸ்தாபப்பட்டா அது ஒரு மனம் திரும்புதல் இல்ல. ஆனா தேவனுக்கு ஏற்கிற துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்பலை உண்டாக்குகிறது. அப்ப ஜஸ்ட் நம்ம வருத்தப்படுறதுனாலயோ, ஒரு மனஸ்தாபப்படுறதுனாலயோ நம்ம மனம் திரும்புறோம்னு அர்த்தம் இல்ல. 3வது செல்ஃப் ரைட்டியஸ்னஸ், சுயநீதி. என் தேவன் இல்லாம என்னால நானே எல்லாம் பண்ணிக்க முடியும். அப்படின்னு சொல்றது. செல்ஃப் ரைட்டியஸ்னஸ் என்னது? ஒரு மனம் திரும்புதல் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்ம இல்ல நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். நான் எல்லாத்தையும் பண்ணிக்குவேன் அப்படின்னு. நம்ம ஜனவரி மாசம் நிறைய ஒரு தீர்மானம் பண்ணுவோம். இதெல்லாம் செய்யணும், அது பண்ணணும். எல்லாம் நம்மளோட சுய பலத்திலேயே செய்வோம். எதா இருந்தாலும் நமக்கு ஆண்டவரோட பலன் வேணும். அப்ப நம்ம நான் பார்த்துக்குவேன். என்னால முடியும்னு சொல்லி ஒரு சுயநீதி ஒரு மனம் திரும்புதல் கிடையாது. ஏசாயா 64:6 வாசிக்கிறோம். எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தைன்னு வாசிக்கிறோம். நம்முடைய நீதி இல்ல. செல்ஃப் ரைட்டியஸ்னஸ் ஒரு மனம் திரும்புதல் கிடையாது. அது மட்டும் இல்ல 4வது ஒரு சமய நம்பிக்கை, இல்ல ஒரு மத நம்பிக்கை, ரிலிஜியஸ் ஃபெய்த். அது ஒரு மனம் திரும்புதல் கிடையாது. இப்ப சர்ச்சுக்கு ஒழுங்கா போறது. நீங்க மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்துல வரைக்கும் வாசிங்க. பரிசேயரையும் சதுசேயரையும் நிறைய பேரு யோவான் ஸ்நானங்கள்ட்ட ஞானஸ்தானம் எடுக்க வராங்க. அப்ப யோவான் ஸ்நானன் கேட்கிறாரு, "விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவர் யார்? நீங்க என்ன பண்ணுங்க? மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்னு சொல்றாரு. நீங்க ஞானஸ்தானம் எடுத்தா பத்தாது. ஞானஸ்தானம் எடுக்கணும் தான். ஆனா அது மனம் திரும்புதல் கிடையாது. அப்ப மத சடங்குகள் எல்லாம் கரெக்ட்டா செய்வாங்க பரிசேயர், சதுசேயர். அது மனம் திரும்புதல் கிடையாது. உண்மையா என்ன பண்ணணும்? மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? கனி கொடுக்கணும். அவங்கலாம் யூதர்லாம் என்ன சொல்லுவாங்க? ஆபிரகாம் தான் எங்களுக்கு தகப்பன்னு சொல்லுவாங்க. ஆபிரகாம் தகப்பன்னு சொல்லிட்டா அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னு அர்த்தமா? இல்ல. நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்புவதனால் மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். நம்ம எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம்? அதுதான் பார்க்கணும். அப்ப இந்த வேதத்திற்கு நல்ல கனி கொடாத மரமெல்லாம் என்ன பண்ணப்படும்? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்ப நம்ம வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணும். அப்ப சுய நம்பிக்கை, அதாவது மத நம்பிக்கையோ, சமய நம்பிக்கையோ ஒரு மனம் திரும்பல தராது. 5வது இந்த குற்ற உணர்ச்சி, கில்டி கான்ஷியஸ். ஐயோ! இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி நம்ம குற்ற உணர்ச்சியா இருப்போம்ல, ஒரு கில்டி கான்ஷியஸ். அதுவும் மனம் திரும்புதல் கிடையாது. நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 24, 25ல இந்த பவுல் பேலிக்ஸ் பேலிக்ஸ் ராஜாட்ட பேசுறாரு. நிறைய பேசுறாரு. என்ன சொல்றாரு? நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசுறாரு. அப்படி பேசும்போது ஃபெலிக்ஸ்க்கு என்ன ஆகுது? ஒரு நடுக்கம் வருது. ஒரு நடுக்கம் வருது. அதனால அவன் மறந்துருப்பான்னு சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுறான்? சரி நீங்க போங்க, வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். யார? இந்த பவுல. அப்ப அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருதே ஒழிய, ஆனா அது ஒரு மனம் திரும்புதல் இல்ல. அவன் மனம் திரும்பினானா? இல்ல. அப்ப நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு கில்டி கான்ஷியஸ் வர்றது மனம் திரும்புதல்னு சொல்ல முடியாது. அப்ப உண்மையான மனம் திரும்புதல்ன்றது நம்ம முழுசா ஆண்டவர்ட்ட போறதா மனம் திரும்புதல். அடுத்தது 6வது காரியம், இப்ப பைபிள் நாலேட்ஜ் எனக்கு நிறைய இருக்கு. அதனால நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்ல முடியாது. சத்தியத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பைபிள் வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணியிருக்கேன். பார்க்காம தெரியும். இந்த வசனம் இருக்குன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். அது மனம் திரும்புதல் கிடையாது. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் யூதாஸ் காரியத்தை சொல்லலாம். யூதாஸ் காரியத்தை பாருங்க. அவன் இயேசுவோடவே கூட இருந்தான். ஆனா மனம் திரும்பல.
அதுக்கப்புறம் அவன் இயேசுதான் தேவனுடைய குமாரன் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தான். ஆனா அவன் மனம் திரும்பல. அவன் இயேசுதான் பாவத்தின் பரிகாரின்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தான். மனுஷகுமாரனா இயேசு இந்த உலகத்துல வந்தாருன்னு தெரிஞ்சிருந்தான். ஆனா அவன் மனம் திரும்பல பாருங்க. அப்புறம் இயேசு குற்றமற்றவன்னு அவனுக்கு தெரியும். இயேசு ஒரு பாவமும் செய்யாதவன்னு அவனுக்கு தெரியும். ஆனா அவன் மனம் திரும்பல. இயேசுதான் மெய்யான தேவன் என்பதும் அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா அவன் மனம் திரும்பல. இயேசுதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவன் இயேசுன்னு சொன்னார். அதுவும் அவனுக்கு நல்லா தெரியும். கடைசியில என்ன பண்ணா பாருங்க, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால பாவம் சிதைன்னு சொல்லிட்டு கடைசியில பண்றான், ஆண்டவர்ட்ட போல அவன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி செத்துறான். அப்ப நல்ல சத்தியத்தை தெரிஞ்சிருக்கிறதுனால, நல்ல வசனம் தெரிஞ்சிருக்கிறதுனால மனம் திரும்பணும்னு சொல்லவே முடியாது. கடைசியா 7வது காரியம், மத சடங்குகள். ஒரு சம்பிரதாயம் கொண்ட நிறைய சடங்குகள் செய்வோம்ல, அந்த சடங்குகள்லாம் செய்யறதுனால நம்ம கிறிஸ்டினா இருக்கிறோம், ஒழுங்கா சர்ச்சுக்கு போறோம், ட்ரெடிஷனா இருக்கிறோம், ஒழுங்கா அப்படி இருக்கிறதுனால நம்ம மனம் திரும்பணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்போஸ்தலன்ல பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அதுல பாருங்க, அவர் பயங்கர பக்தி வைராக்கமா இருந்தாராம். அப்புறம் என்ன பண்ணாரு, விருத்த சேதனம் பண்ணாரு. சடங்காச்சாரியத்துல ரொம்ப கரெக்டா இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு சபை பரிசை பரிசைன்னா அந்த வெறியில இருந்தாரு. அது சகோதர பாகுபாடு. அப்புறம் பக்தி வைராக்கியம்னா அவர் மத்த சபையில கிறிஸ்தவர்கள் எல்லாம் துன்பப்படுத்துறது. அந்த அளவுக்கு அவரோட மதத்து மேல நல்ல என்ன அவருக்கு பக்தி வைராக்கியம். அப்புறம் நியாயப்பிரமாணத்தை ரொம்ப கற்று தேர்ந்தவர். அப்ப சன்மார்க்கமான வாழ்வு. இதெல்லாம் இருந்ததுதான் அவர் என்ன சொல்றாரு, இவைகளெல்லாம் உண்மையான மருந்தல் திரும்புதல் கிடையாது. இதெல்லாம் நாம் நஷ்டம் என்று குப்பை என்று விட்டேன்னு சொல்றாரு. அப்ப இந்த மத சடங்குகள் என்னது, ஒரு மனம் திரும்புதல் கிடையாது. கடைசியா மனம் திரும்புதல்னு சொல்லிட்டு நம்மளா ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம். அதுவும் கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு சீஷர்கிட்ட, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதினாலே நீ தேடுகிறீர்கள். இப்ப ஒரு அற்புதத்தை பார்த்துட்டாரு, எனக்கு கர்த்தர் இந்த அற்புதம் செஞ்சுட்டாரு, அதனால மனம் திரும்பினேன்னு சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரு, இது நடந்துருச்சு. அப்படி ஒரு அற்புதம் நம்ம ஜீவிதத்துல நடந்துட்டா உடனே மனம் திரும்பிட்டோம்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. அவரு அற்புதம் நடந்தாலும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் தான், சமாதானம் தரவர் தான், சந்தோஷம் தரவர், இது எல்லாம் உண்மைதான். ஆனா பிரச்சனையிலேருந்து விடுதலை தரது உண்மை. அதனால நம்ம மனம் திரும்பிட்டோம்னு சொல்ல முடியாது. அப்ப மனம் திரும்புதல்ன்றது வேற, அற்புதத்தை பெற்றுக்கொள்றது வேற. அப்ப இந்த சீஷர்கள்லாம் சொல்றாங்க, அவரை நோக்கி என்ன சொல்றாங்க, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்ப நம்ம தேவனுக்கேற்ற கிரியை நடப்பிக்கிறது தான் மனம் திரும்புதல். அப்படிதான். அப்ப நான் 8 காரியம் சொன்னேன். முதலாவது நான் சொன்னேன், உணர்ச்சி வசப்படுவது. 2வது வருத்தப்படுவது, நாம் மனஸ்தாபப்படுவது. 3வது ஒரு சுயநீதி, செல்ஃப் ரைட்டியஸ்னஸ். 4வது ஒரு சமய நம்பிக்கை, இல்ல மத நம்பிக்கை. 5வது ஒரு குற்ற உணர்ச்சி, கில்ட்டி கான்சியஸ். 6வது சத்தியத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறது, நல்ல பைபிளை தெரிஞ்சு வச்சிருக்கிறது. 7வது மத சடங்குகள். 8வது ஒரு மனம் திரும்புதலுக்கும் விசுவாசத்துக்கும் ஆதாரம் இல்லாத ஒரு காரியம், கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சுட்டாரு, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நம்ம மனம் திரும்பிட்டோம்னு நினைப்போம். இந்த 8 காரியத்தை பார்த்தோம். இந்த 8 காரியமும் ஒரு மனம் திரும்புதல் இல்லை. அப்ப உண்மையான மனம் திரும்புதல்லாம் என்ன? இந்த இந்த நான் சொன்ன இந்த எதுவுமே மனம் திரும்புதல் கிடையாது. உண்மையான மனம் திரும்புதல் அப்படின்றது நம்ம பண்ணும் ஒரு மனஸ்தாபப்படுறதோ இல்லைன்னா ரெக்ரெட் பண்றதோ இல்லை. மனம் திரும்புதல்னா உள்ளான மனம் ஆண்டவர்கிட்ட தருவோம். புரியுற மாதிரி ஈஸியா சொன்னா, இப்ப நீங்க 10th படிச்சு முடிச்சுட்டு 11th படிக்கும் போது ஒரு தீர்மானம் எடுப்பீங்க. சரி, நம்ம 11th என்ன குரூப் படிக்கலாம்? மேக்ஸ் படிக்கலாமா, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாமா, இல்ல காமர்ஸ் படிக்கலாமா, ஒரு தீர்மானம் எடுத்து கரெக்டா அந்த குரூப் போவோம். ஏன்னா அது படிச்சாதான் காலேஜ்ல அந்த மாதிரி கோர்ஸ் படிக்க முடியும். எப்படி நம்ம தீர்மானம் எடுத்து கரெக்ட் டைரக்ஷனுக்கு போறோமோ, அதே போல மனம் திரும்புதல்னா நம்ம பாவத்தை விட்டு ஆண்டவருக்கு நேரா ஒரு சரியான பாதையில போறதுதான் மனம் திரும்புதல். அப்ப தீர்மானம் எடுத்து தவறை திருத்தி தவறான பாதையிலிருந்து திரும்பி சரியான பாதைக்கு செல்வது. இந்த 4 தான் மனம் திரும்புதல். முதலாவது என்ன சொன்னேன், தீர்மானம் எடுத்து. 2வது தவறை திருத்தி. 3வது தவறான பாதையிலிருந்து திரும்பி. 4வது சரியான பாதைக்கு செல்வது. இதுதான் ஒரு மனம் திரும்புதல். பாவம்னா என்னன்னு சொன்னேன், அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புவதுன்னா இதுதான். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நீங்க லூக்கா 15ஆம் அதிகாரத்துல கெட்ட குமாரன் கதையை பார்க்கலாம். அவன் எப்படி மனம் திரும்பினான்? அப்ப தீர்மானம் எடுத்தான், என்ன பண்ணான், அவனை தவற விட்டு என்ன பண்ணான், நிறுத்தினான், அந்த பாதையிலேருந்து திரும்பினான், அந்த திரும்பி தவறை திரும்பி வரான் டைரக்ஷன், சரியான பாதையில போயிட்டு அவன் ரட்சிக்கப்படுறான், அவங்க அப்பா கிட்ட போயிடலாம். அப்ப அதுதான் மனம் திரும்புதல். மேக் அ டிசிஷன், ஸ்டாப் த சின்,
டர்ன் அவே ஃப்ரம் ராங் டைரக்ஷன், ரீரூட் டுவர்ட்ஸ் தி ரைட் டைரக்ஷன். இந்த 4 காரியம். அது நல்லா புரிஞ்சுச்சா? நீங்க எல்லாம் சேர்ந்து திருப்பி சொல்றீங்களா? மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன? தீர்மானம் எடுத்து, தவறை நிறுத்தி, தவறான பாதையிலிருந்து திரும்பி, சரியான பாதைக்கு செல்வது. இதை நம்ம செஞ்சுட்டா இந்த வாக்குத்தத்தம் அப்படியே நம்ம ஜீவிதத்துல இருக்கணும். இந்த கர்த்தர் நம்ம மேல உதிக்கணும்னா 3 காரியம் சொன்னேன். உதிக்கும் கர்த்தர். அஹ் கர்த்தர் நம்ம மேல உதிக்கணும்னா நமக்கு செய்ய வேண்டிய காரியம் இதுதான். நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட போகும்போது தான் கர்த்தர் நம்ம மேல உதிப்பாரு. இந்த வருஷம் நீங்க எல்லாரும் இதை செய்வீங்களா? இதை மறக்கவே கூடாது. முதலாவது என்ன பார்த்தா, நம்ம உதிக்கும் கர்த்தர். அப்ப கர்த்தர் நம்ம மேல உதிக்கணும்னா நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட போகும்போது நிச்சயமா இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இப்போ நீங்க ஒரு அபிஷேகம் பண்றதெல்லாம் ஒரு மனம் திரும்புதல். அபிஷேகத்தை பத்தி பிரசங்கம் கேட்கிறோம், அபிஷேகத்தை நிறைஞ்சது மனம் திரும்புதல் நினைக்க கூடாது. நீங்க 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஆனா அந்த ஆண்கள்லாம் ஒரு பொல்லாத மனுஷர்கள் தான் தாவீதை கொலை செய்யறதுக்கு வராங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? அவங்க மேல அபிஷேகம் வந்து அவங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. அப்புறம் பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லி வேற இன்னும் ஆளுங்களை அனுப்புறோம். அவங்களும் என்ன பண்றாங்க? தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஆளுங்களை அனுப்புறோம். அவங்களும் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. பாருங்க, அவங்க எல்லாம் பொல்லாத மனுஷர்கள், முட்டாள்கள், பாவிகள், தாவீதை கொலை செய்ய வராங்க. அவங்க மேல அபிஷேகம் வருது. அப்போ ஒரு அபிஷேகம்ன்றது மனம் திரும்புதல் கிடையாது. நீங்க அபிஷேகம் அபிஷேகம் வச்சு அதை நம்பிடக்கூடாது. அப்போஸ்தலர் 11:18 என்ன வாசிக்கிறோம்? மனம் திரும்புதலை தேவன் அருளி செய்தால் வாசிக்கிறோம். அந்த ஒரு மனம் திரும்புதல் தான் இருக்கணும். சும்மா அபிஷேகத்தினாலேயோ இல்ல நிறைய தண்டயத்திலயோ அது வந்து ஒரு ஒரு மனம் திரும்புதல் கிடையாது. இன்னைக்கு நம்ம நல்லா மனம் திரும்புதல்லாம் என்னன்றது கிளியரா பார்த்த ஒரு பேசிக் தான். ஆனா இதை செய்யும் போது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இப்ப முதலாவது உதிக்கும் கர்த்தர், 2வது உயர்த்தும் கர்த்தர். அதே அதிகாரம் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இப்ப நம்ம இந்த பாவத்தெல்லாம் விட்டு ஆண்டவர்கிட்ட வந்து மனம் திரும்பிட்டா கர்த்தர் நம்ம உதிக்கிறது மட்டும் இல்ல, நம்மளை உயர்த்துவார் கர்த்தர். அது எப்படி உயர்த்துவார்னா, நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கோமோ ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கோம். நம்மள கர்த்தர் அவ்வளவு உயர்த்திருக்காரு. அப்ப ராஜாக்கள்னா ஆளக்கூடியவங்க. ஒரு நாள்ல நம்ம இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ண போறோம்? அங்க 1000 வருஷம் அரசாட போறோம். அது ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்காரு. அவரோட மகிமையை நம்ம கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஆசாரியர்கள். ஆசாரியர்கள்னா யாரு? அவங்க பரிந்து பேசுறவங்க, ஜனங்களுடைய பாவத்துக்காக பரிந்து பேசுறவங்க, அவங்க தூபம் காட்டுறவங்க, பணிவிடை செய்யறவங்க, பிரார்த்தனை செய்யறவங்க. இந்த உலகத்துல நம்ம ஆசாரியரா இருக்கணும், ஆத்தும ஆதாயம் செய்யறவங்களா இருக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லலாம். அதுதான் பவுல் என்ன சொல்றாரு? சுவிசேஷத்தை நான் சொல்லாதிருந்தால் ஐயோ அது என் விழுந்த கடமைன்னு சொல்றாரு. நீங்க நினைக்கலாம், நிறைய பேருக்கு ஆண்டவர் பத்தி சொல்றேன், ஆனா ஒருத்தருமே ஆண்டவர் ஏத்துக்கல. அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். ஆண்டவர் நம்மள நீங்க எத்தனை ஆத்மாவை ஆதாயப்படுத்துவீங்கன்னு கேட்கவே மாட்டாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், ஒரு மனுஷனால ஒரு மனுஷனை மாத்த முடியாதுன்னு. ஒரு மனுஷனை மாத்துறது யாரு? ஆண்டவர் தான். அப்ப நம்ம சொல்றது மட்டும்தான் நம்ம கடமை. ஆனா ஆதாயப்படுத்துறது யாரோட கடமை? ஆண்டவரோட கடமை. அப்ப அறிக்கை பண்ணுவது நம்ம கடமை, ஆதாயம் பண்ணுவது ஆண்டவரின் கடமை. கன்ஃபெஸிங் இஸ் அவர் ஒர்க், கன்வெர்ட்டிங் இஸ் காட்ஸ் ஒர்க். அப்ப நம்மளோட வேலை ஜஸ்ட் சொல்றதுதான். நீங்க அவருக்கு ரட்சிக்கப்படல, அவங்க நம்ம சொன்னது கேட்க மாட்டாங்க பத்தி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நீங்க எத்தனை பேர் ஆதாயம் பண்றீங்கன்னு நம்மள கணக்கு கேட்க மாட்டாரு. எத்தனை பேருக்கு ஆண்டவரை சொன்னீங்கன்னா கேட்பாரு. அப்ப நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும். நம்ம என்ன ஆண்டவர் நம்ம எப்படி வச்சிருக்காரு? ராஜாக்களும் ஆசாரியருமா வச்சிருக்காரு. நமக்கு ஒரு ஆத்மா பாரத்தோட இருக்கணும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் வாசிக்கிறோம். இயேசுவே என்ன பண்ணாரு? பாவிகளை ரட்சிக்க உலகத்தை வந்தார். அதே போல நம்ம இந்த உலகத்துல ஆண்டவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியா இருந்தாலும் எனக்கு ஐயோ அப்படின்னா என்ன டெத்ன்றாரு. ஒரு சுவிசேஷன்றது ஒரு உள்மூச்சு, ஒரு வெளிமூச்சு மாதிரி. உள்மூச்சு எடுத்துட்டு வெளிமூச்சு உடனே என்ன ஆயிடும்? டெத்து தான். அப்ப நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றது உள்மூச்சு, ஆண்டவரை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றது வெளிமூச்சு. இப்ப 2 இருக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவரை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லணும். ஏற்கனவே நான் சொன்னபடி கன்ஃபெஸிங் இஸ் அவர் ஒர்க், கன்வெர்ட்டிங் இஸ் காட்ஸ் ஒர்க். அறிக்கை பண்ணுவது நம்முடைய கடமை, ஆதாயம் பண்ணுவது ஆண்டவருடைய கடமை. எல்லாரும் இந்த வருஷம் ஆண்டவரை பத்தி எல்லாருக்கும் சொல்வீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, நீங்க ட்ரெயின்ல போகும்போது, உங்க ஸ்கூல்ல படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்க வேலை செய்யற நண்பருக்கோ, பக்கத்துல வீட்டுல இருக்கவங்களுக்கோ, யாருக்கெல்லாம் ஆண்டவரை பத்தி சொல்ல முடியுமோ அதை நம்ம சொல்லணும். அதுதான் நம்ம கடமை. அவங்களை ஆதாயப்படுத்துறது நம்ம கடமை கிடையாது, சொல்ல வேண்டியது நம்ம கடமை.
அப்ப 2வது உயர்த்தும் ஆண்டவர். நம்மள ராஜாக்களும், ஆசாரியருமா நம்மள என்ன பண்ணியிருக்காரு? உயர்த்தியிருக்கிறாரு. அடுத்து 3வது வாசிக்கிறோம். அதே 60ஆம் அதிகாரம். நீங்க 3ஆம் வசனம், 4ஆம் வசனத்தலாம் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு? எப்படி உயர்த்துறாரு அப்படின்னா, உபயோகப்படுத்தும் ஆண்டவர். ஏசாயா 60, 3, 4ல வாசிங்க. அதுல இருக்கு. கர்த்தர் நம்மள உபயோகப்படுத்துறார். எப்படி உபயோகப்படுத்துறார் அப்படின்னா, ஆ வ இந்த நம்ப மத்தவங்கள்ட்ட போவோம். அவங்க நம்மகிட்ட நம்மள தேடி வருவாங்க. சத்தியத்த கேட்கறதுக்காக. நம்ம மத்தவங்கட்ட போய் சத்தியத்த சொல்லுவோம். அப்ப இந்த பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தாரு. அதே போல நம்ப போய் சத்தியத்த மத்தவங்களுக்கு சொல்லப் போறோம். அப்ப நெறைய சேர்லாம் காலியா இருக்கு. நெறைய இடம் இருக்கு. அப்ப அவங்களெல்லாம் ரொப்ப வேண்டியது யாரோட கடமை? நம்மளோட கடமை. நம்ப ஆண்டவர பத்தி மத்தவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நீங்க ஒருவேளை முழு ஊழியம் நான் செய்யலையேன்னு நினைக்கலாம். முழு ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்ல. நீங்க பவுலோட சேர்ந்து அகிலா, பிரிஸ்கில்லா பார்த்தீங்களா? ஒரு பார்ட் டைம் மினிஸ்ட்ரி தான் பண்ணாங்க. அதுபோல உங்களால முடிஞ்ச நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே உங்களால என்ன ஊழியம் செய்ய முடியுமோ, அத ஆண்டவருக்கு நம்ம செய்யலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருக்கு. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் இருக்கு. அந்தகாரம் அப்படின்னா என்ன? பாவம். அ ஆச்சரியமான ஒளி யாரு? இயேசு. நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கேன்னு சொல்றாரு. புண்ணியம் அப்படின்னா என்ன? அது சுவிசேஷம் இல்ல சத்தியம். அப்ப நம்ம சுவிசேஷத்த அப்ப பாவத்த விட்டு இயேசுவோட சுவிசேஷத்தையோ, சத்தியத்தையோ சொல்றதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. அப்ப நம்ம கர்த்தர் நம்மள உபயோகப்படுத்துறாரு. அ முதலாவது நம்ம உதிக்கும் கர்த்தர் பார்த்தோம். 2வது நம்மள உயர்த்தும் கர்த்தர் பார்த்தோம். ராஜாக்களும் ஆசாரியமா உயர்த்தியிருக்காரு. 3வது உபயோகப்படுத்தும் கர்த்தர். நம்மள கர்த்தர் உபயோகப்படுத்தியிருக்காரு. அ அ இது அதனால இந்த 3 காரியத்த இன்னைக்கு நான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? உதிக்கும் கர்த்தர், உயர்த்தும் கர்த்தர், உபயோகிக்கும் கர்த்தர். தி லார்ட் ஹூ ரைசஸ், தி லார்ட் ஹூ ரைசஸ், தி லார்ட் ஹூ யூசஸ். இந்த புது வருஷத்துல இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் உங்கள் மேல அப்படியே நிறைவேற்றி கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.